என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்று மாலை 4:31 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்புறம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு சாயந்தரம் 4:31 அப்புறம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏதோ பெரிய தடைகளை தாண்டின மாதிரி இருக்கும். 7 மலை 7 கடலை தாண்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். நம்முடைய பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்திக்கிடணும். மாலை 4:31 பிறகு அப்புறம் சரவெடி தான், தூள் கிளப்ப போறோம். நாள் நல்லா இருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ரிஷபராசிக்காரர்கள் பாடலாம். ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். ஒரு சின்ன வெத்தலை எடுத்துக்கணும். அந்த வெத்தலையில் கொஞ்சம் வெண்ணெய் வைத்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அவரவர் இல்லங்களில் பண்ணணும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அந்த கிருஷ்ணரை வழிபாடு செய்வது பிசினஸ்ல நல்ல வளர்ச்சியை தரும். இன்னைக்கு செல்வ செழிப்பு மிகும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். இரவு நேரத்து பயணத்தை இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி என்பர்களே, புதுசா வேலை தேடுறீங்க, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அசிடிட்டி கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது இருக்கும். காதல் உறவுகளில் இளைஞர்கள் இன்னைக்கு மென்மையா நடந்துக்கிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே கோபமாவே பேசுவாங்க. அன்பை கூட கோபமா தான் காட்ட தெரியும். இந்த வீட்டுக்காரமாட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அந்த ஆள் என்னையா அன்பா பேச சொன்னா அன்புனா என்னன்னு கேட்கிறாரு அப்படின்பா. மிதுனராசிக்காரர்கள் இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். கடகராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் நல்லா இருக்கும். பிள்ளைகள் படிப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்களே ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா அந்த வாய்ப்புகள் கைகூடும். செய்தொழில் விருத்தி அடையும். புதுசா வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும். புதுசா ஒரு கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு வரும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு மிகும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போறார். புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் இப்ப ஜாயின் பண்ணணும், பண்ணினால் வெற்றி உண்டு. அது 7ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் பார்க்கிறாருன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்ப ஈடுபாடு காட்டுவது சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரையும் தன்னை சுருக்கி கொள்ளக்கூடிய எண்ணம் வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கார். டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு தோப்பு கரணம் போடணும். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எல்லா தடைகளும் விலகும். சிலருக்கு ஒரு வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும். வியாபாரத்தில் உங்கள் பேச்சுக்களில் ஒரு சாமர்த்தியம் இருந்து அதனால வெற்றி பெறுவீங்க. கன்னிராசி என்பர்களே,
சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே அந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிற போது ரொம்ப கவனமா இப்ப பார்க்கிறோம். பல பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கை சரியா இருக்கிறது இல்லை. ஆண்மைத்தன்மை பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் உண்டு. அது திருமண பொருத்தம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், இது ஆண்மைத்தன்மை உடைய ஜாதகம், இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கெல்லாம் தான் திருமண பொருத்தம் பார்க்கணுங்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொருத்தத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா கல்யாணம் கூடி வருது இல்லை. அதனால்தான் மனசு பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கோ அப்படின்னு சொல்றேன். எல்லா பொருத்தத்தை விடவும் மிக முக்கியம் மனசு பொருத்தம். இந்த நாளில் உங்களுக்கு வியாபார வருமானம் கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். மனசு சந்தோஷமா இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிடணும். சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதெல்லாம் விட்டுருவாங்க. நல்ல வாய்ப்பு வந்து வாசகத்தை தட்டும், பேசாமல் விட்டுருவாங்க. அப்புறம் எனக்கு வாய்ப்பு வரலையே அப்படிம்பாங்க. வருகிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டால் துளாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி அதிகம். வியாபாரத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். விருச்சிக ராசி என்பர்களே, இது நன்மையான நாள், சந்தோஷமான நாள். காசு பணம் பெருகும். உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நெருப்பு மின்சார விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சிலவருக்கு வெளியூர் பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு பல மாற்றங்களை உருவாக்கி தருவார். அரசு துறையை சேர்ந்தவர்கள், தனியார் துறையில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மாற்றம் ஏற்படும். இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் இப்போ ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. பெண் ஒருவரால் நன்மை ஏற்படும். மகர ராசி என்பர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன், செவ்வாய், சந்திரன் எல்லோரும் 11ஆம் இடத்துல. அப்பா வழி உறவினர்கள், அப்பா அம்மா சகோதரர்கள், இவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த நாள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் செயல்களில் கவனமா இருக்கணும். சில பேர் வேணும்னே நம்மளை சிக்கல்ல மாட்டி விடுவான். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். அதே நேரத்தில் குருவுடைய துணை இருப்பதனால் எல்லா சோதனைகளிலும் வெல்வோம். இந்த நாள் நல்ல வருமானம் வரும். கும்பராசி என்பர்களே, குதூகலமான நல்ல நாள். காரணம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். அரசு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. தனலாபம் பெருகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புதிய தொழில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் பெருகும். தன லாபம் பெருகும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். வியாபாரத்தில் லாபம் கூடும். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?